ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீயா நானால காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர போராடி கொண்டிருப்பவர்கள் வெர்சஸ் அவங்களோட பெற்றோர்கள்னு சொல்லி ஒரு டாபிக் வந்தது. அதில் எல்லாருமே பேசினது பார்த்தீங்கன்னா தன்னோட பர்சனல் நினைவிலிருந்து வெளியில் வர முடியல, ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நிறைய பேர் நம்மளும் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களும் அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்னால் அவங்கள மறக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல, எனக்கு கண்டிப்பாக அவங்க வேணும், இன்னொரு சான்ஸ் வேணும்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை ஈர்க்கறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது கூடவே மிராக்கிள்ஸ் அள்ளி அள்ளி கொடுக்குற நம்மளோட ஒர்க் ஷாப்பும் எவ்ரி மண்டே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீயா நானா எபிசோடு வந்து காதல் தோல்வியிலிருந்து மேலே ட்ரை பண்ணிகிட்ருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசினாங்க, எப்படியெல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாங்க, இப்போ எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதில் யாமினின்னு ஒரு சிஸ்டர் வந்து பேசியிருந்தாங்க. அவங்க கண்கள்லேயே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ டிப்ரெஷனில் இருக்காங்கங்கிறது அவங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க மன வலியில் இருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்குவமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளேருந்து வர்றது ஃபுல்லாக அவங்க டீப் டிப்ரெஷனில் இருக்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கோபிநாத் சாரும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பார். அவர் ரொம்பவே 100% கரெக்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு சொல்லுவாங்க, 8 மாதமாக வந்து நான் நானாக இல்லை, ரொம்ப அழுதுட்டு தான் இருக்கேன், என்னோடய சிரித்த முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, கண்ணாடியை பார்த்தாலுமே எனக்கு ஞாபகம் வரல, என்னோடய பழைய ஃபோட்டோஸ் பார்த்தா தான் என்னோடய சிரித்த முகமே ஞாபகம் வருதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சிரிக்கிறதையே மறந்துட்டாங்க. மன வலிக்குள்ளே போயிட்டாங்க. அந்த வேதனைகள் தான் அவங்க கண்ணு முன்னாடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் வந்து அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கால் பண்ணுவேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவேன், இது மாதிரி அவருக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு கோபிநாத் சார் ஒரே கேள்வி தான் கேட்பார், நீங்கள் கொடுக்கறது அன்பா இல்லை சித்திரவதையான்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணே சொல்லுவாங்க, சித்திரவதை தான் சார் அப்படிம்பாங்க. அவருக்கு மட்டும் இல்லை, உங்களை நீங்களே சித்திரவதை தான் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்ட ஒரு பர்சன் நம்மளை வேணாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கேப் வேணும்னு கேட்கும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா அவங்க தான் உலகம், நீ லைஃப் ஃபுல்லாக அவங்க கூட வாழ போகிறோங்கிற ஒரு மிகப்பெரிய கற்பனையில் நம்ம இருந்திருப்போம். ஸோ மன வலிமை ஜெயிக்குமா கற்பனை ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்பனை தான் ஜெயிக்கும். ஸோ ரியாலிட்டியை விட கற்பனை தான் ஜெயிக்கும்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கற்பனை தான் உங்களுக்கான ஃபீலிங்ஸையே கொடுக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் சடனாக அவங்க வேண்டான்னு சொல்லும்போது, இனி இந்த உலகமே இல்லை, இனி நம்மளால் எதுவுமே ஜெயிக்க முடியாது, எல்லாமே ஃபெயிலியர் தாங்கிற ஒரு கற்பனைக்குள்ளே நம்ம போயிடுறோம். ஸோ நம்மளால் நல்லதை கற்பனை பண்ண முடியாததுனால தான் அந்த வலிகள் வந்து நம்மளை ஆக்கிரமிச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க கொடுக்குற அன்பையும் நம்மளால் உணர முடியாத அந்த இடத்துல அந்த பர்சன் எனக்கு ஓகே சொல்லணும், அந்த பர்சன் ஓகே சொல்லணுங்கிறதுல தான் நம்ம மைண்ட் இருக்கும். ஆனால் அவர் வந்து சொல்லியிருப்பார், அந்த பர்சனும் தானே உங்களை லவ் பண்ணியிருக்காங்க, அவர் அந்த லவ்வை உணரணும், அதுக்கு நீங்கள் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா அவர் இப்போ இருக்கிற யாமினி என்ன பண்ணுவாங்கிற பயத்திலேயே தான் இருப்பார். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது தான் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண தருணங்கள் அவருக்கு ஞாபகம் வரும். ஸோ அவர் தானே உங்களை லவ் பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பாக அவருக்கு உங்களுடைய ஞாபகங்கள் இருக்கும். ஆனால் நல்ல ஞாபகங்கள் வர்றதுக்கு ஒரு கேப் விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் 100% உண்மை. ஏன்னா நம்ம பயந்து கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறதுனால அந்த பயத்தை அவங்க மேலே நம்ம திணிக்கிறோம். அது அன்பாக இருக்காது. நீங்கள் பயத்தில் தான் அந்த அன்பை காட்டுவீங்க. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ எனக்கு லைஃப் லாங் வேணும், நீங்கள் இல்லை அப்படின்னா என்னால் வாழவே முடியாதுங்கிற ஒரு பயத்தில் நம்ம காட்டுறது என்னவா இருக்கும்? அன்பாக இருக்குமா இல்லை பயமாக இருக்குமா? கண்டிப்பாக அந்த பயத்தில் வந்து நம்ம லோவாக தான் இருப்போம். அந்த பர்சனையும் நம்ம போட்டு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் அந்த பயம்தான் அங்கே வரும். நீங்கள் அன்புங்கிற ஃபீலிங்கை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்புங்கிற ஃபீலிங் திரும்பி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பயங்கிற ஃபீலிங்கை கொடுக்கும்போது அவங்களுக்கு அங்கே பயம்தான் வரும்.
ஸோ இவங்க இப்போவே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம எல்லாமே இருக்க முடியல, ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டோமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வரும். இனிமேல் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த பயம் தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன உணர்வுகள் கொடுக்குறீங்களோ அதே உணர்வுகள் தான் உங்களுக்கு திரும்ப வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பயங்கிற உணர்வை விட்டுட்டு, இல்லை நம்ம உண்மையாக லவ் பண்ணியிருக்கோம், அந்த லவ் எப்படி இருந்தாலும் அவரை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துங்கிற நம்பிக்கைங்கிற கற்பனைக்குள்ளே நீங்கள் போகணும். நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கிற உணர்வுகள் நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் விட உங்களுடைய ஆக்ஷன்ஸ் பேசும். இப்போது நம்ம லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இல்லை நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்கிட்ட சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிற, எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற, நான் தூங்கினேனான்னு கேட்க மாட்டேங்கிற, எனக்கு கேரே பண்ண மாட்டேங்கிறேன்னு நீங்கள் கேட்குறது லவ் பண்ணுறீங்கிறத காட்டுமா, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத காட்டுமா? ஸோ இதுதான் எங்கள் விஷயம். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அவர் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பார், அன்புங்கிறதுனா என்னன்னு புரிய வச்சுருப்பார். ஏன்னா அங்கே இருக்கிற அம்மாக்கள் எல்லாருமே வந்து நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோங்கிறத மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், பார்த்தீங்களா அன்புங்கிறது சின்னது கிடையாது, அது உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ காதல்ங்கிற ஒரு வழியில் மட்டுமே நீங்கள் அன்பை எதிர்பார்க்காதீங்க, நிறைய அன்பு இருக்குது, வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் உண்மை. உங்களை சுற்றி நிறைய அன்பு இருக்குது. செடி கொடி விலங்குகள் கிட்ட கூட நீங்கள் அன்பை வாங்க முடியும். ஸோ இருக்கிற அன்பை ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணுங்கள். உங்களுக்கான பர்சன் இப்போ உங்களுக்கான அன்பை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட கற்பனை மூலமாக உங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் உருவாக்க முடியும். அந்த ஹாப்பியான லைஃப்குள்ளே தான் உங்கள் பர்சனை நீங்கள் கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, அழுகுறீங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போகிறது உங்கள் நாட்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த பர்சனுமே ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவாங்கன்னா டயர்ட் ஆயிடுவாங்க. நான் உனக்கு நிறைய சொல்லி புரிய வச்சுட்டேன், இனி உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தப்பில்லாத மாதிரி அவங்களும் உங்களை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுன்னா 2 பேர்த்து மேலேயுமே தான் தப்பாக இருக்கும். ஆனால் ஏன்னா 2 பேர்த்துனாலுமே அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண தெரியலை, அதனால் வந்து அங்கே பிரேக் ஆகுது. ஸோ இங்கே யார் தப்பு ரைட்டுன்னெலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, இதில் நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா நம்மளை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு நம்ம இப்படி புரிய வைக்கணும்னு எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்கவுங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட வாழ்க்கையை வாழுங்க. முடிஞ்சால் அந்த எபிசோடு பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய பேர் நிறைய வேர்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னோடய பர்சன் வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த அன்றைக்கி என்கேஜ்மெண்ட் அதை கூட அவர் எனக்கு சொல்லலை, ஒரு ப்ராப்பரான க்ளோஷர் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் கரெக்டாக சொல்லுவார், ப்ராப்பரான க்ளோஷர் எல்லா இடத்துலையும் கிடைக்காதுமா, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. இதை தான் நானுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா கொஷின் கேட்க கேட்க உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து எந்த ஆன்சருமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்து போயிட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மட்டும்தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு உங்களை சுற்றி இருக்கிற உண்மையாக அன்பு காட்டுறவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு நல்லா ஹீல் ஆகுங்க. உங்களுக்கான சிறப்பான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்கள் பர்சன் கூடயே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுங்க. மூவ் ஆன் ஆகி நல்ல பாதையை உருவாக்குங்க. அப்போ உங்கள் பர்சனும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே உங்கள் எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வேணும்னாலும் சரி, மூவ் ஆன் ஆகணும்னாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் திரும்ப திரும்ப அந்த பர்சன்கிட்டே போய் கெஞ்சுறீங்க. ஈவன் அவங்க கல்யாணமான பர்சனாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களால அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. அந்த இடத்துல அந்த பர்சன் தான் எனக்கானவர்னு அவங்க முழுசாக நம்புகிறாங்க அந்த இடத்துல. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அதில் கோபிநாத் சார் அழகாக ஒரு கொஷின் வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து வெளியில் வர தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், வெளியில் வர தெரில இல்லைம்மா, நீங்கள் வெளியில் வர விரும்பலை, உங்களுக்கு வந்து சோகம் இப்போ பிடிச்சி போச்சு, சோகமாக இருக்கிறது பழகிடுச்சு, ஸோ நீங்கள் தான் வெளியில் வர ட்ரை பண்ணணும், அவருக்கு ஒரு கேப் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது எல்லாமே அற்புதமான வார்த்தைகள். அவர் 100% அதில் கரெக்டாக பேசியிருப்பார். ஸோ அது உங்களுக்குமே ஒரு பெஸ்ட் அட்வைஸாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் உங்களுக்கான முக்கியமான பர்சன்கிறத உணர்ந்து சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இன்னொருத்தவங்கலாம் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறக்கே நிறைய போராட வேண்டியிருக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை சுற்றி நிறைய அன்பான உறவுகள் இருப்பாங்க. வாழ்க்கையே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது இன்னையோட முடிய போகிறது கிடையாது. ஸோ இன்னும் கடந்து போகணும், இன்னும் வாழ வேண்டியது இருக்குது. ஸோ வாழுங்க, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். லவ் யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.